மனமே குருங்கிறான். எப்போ மன குரு வரும்? குரு ஒடுங்கின மனம் தான் குரு. ஒடுங்கின மனம்னா அதுதான் அத்வைதம். மனம் ஒடுங்கிடுச்சு அத்வைதம். மனம் ஒடுங்கலே துவேதம். வெளியே தேடி தான் ஆகணும். மனம் விடுங்கலைன்னா இது ஆழமான சப்ஜெக்ட், வெளியே தேடி தான் ஆகணும். மனம் ஒடுங்கிடுச்சுன்னா அதுக்கு பேச்சே இல்லை. அந்த பேச்சே இல்லாத ஒன்றை நீ பேசிக்கிட்டாலேனா ஒரு பக்தி நிலையிலேயே இருந்துட்டு ஒரு ஞானத்தை தொடாமல் போயிட்டா அதுவும் பிரச்சனை. எடுத்த உடனே ஞானம் ஒன்று வந்தான்னா அதுவும் பிரச்சனை. எடுத்த உடனே யோகம் ஞானம் இப்படி வந்தான்னா அதுவும் பிரச்சனை. முதல்ல பக்தி உருவாகாமல் ஒருவனுக்கு ஞானம் இது வந்துச்சுன்னா அது விரக்தி ஆகிடும். பல பிறவிகளில் தேடுதல் உள்ளாங்க ஒருத்தையா ரொம்ப உள்வாங்கிடுவாங்க. அந்த பல பிறவிகளில் அந்த தேடுதல் இல்லாமல் தற்காலிக பிரச்சனைக்காக வர்றாங்கல்ல. இன்னைக்கு பூரா யார் வர்றாங்கன்னா பிரச்சனைக்காக வர்றாங்க. போயிடுறாங்க. ஏதோ நடக்கும், ஒரு பொண்ணு அதை செஞ்சு நடக்குன்னு வராங்க. அப்புறம் அதில் நடக்கிற என்னன்னு போயிடுறாங்க. அப்போ அதில் நிலையாக நிற்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்க பல பிறவியில் அனுபவப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் நிற்பாங்க, எல்லாரும் நிற்க மாட்டாங்க. நான் கடவுளுங்கிறான். அதில் எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக பேச்சு, பைத்தியகாரத்தனமாக முட்டாள்தனமாக இது பண்ணுறாங்க. அத்வைத கொள்கை உணர்வால் அவன் மெய்மருந்து போகிறது தான் அத்வைதம். அவனும் கடவுளும் ஒன்றும் ஆயிடுச்சு. எவன்கிட்டையும் பேச மாட்டான். அவன் வாட்டு ஏகாந்தம் போயிடுவான். அது கொள்கை, அது அத்வைதம். அதை போய் நடைமுறைப்படுத்தி பேசினான்னா அப்போ அது ஏமாத்துற வேலை தானே. அது நான் அனுபவப்பட்டவன்னு தெரிஞ்சேன். ஆஹா, இது என்னடா விரக்தியா போ உன்னுக்கு நான் கடவுள்ன்றான். ஒரு மாதிரி ஈகோ வந்தது. நல்ல கேளு, நான் கடவுள் ஈகோ வந்தது. அப்புறம் எல்லாத்தையும் துச்சமான வச்சு பெருசாக இது பண்ணேன். அப்போ உடல் பாதிப்பு இதெல்லாம் வரும்போது எங்கடா போய் நம்ம கடவுள் இது எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தால் அப்போ மனம் மாறுது. எல்லாம் இயக்கிறதே கடவுள் தான். அந்த கடவுளுடைய அசைவில் தான் நம்ம புத்தியே வேலை செய்யுது. கடவுளுடைய அசைவில் தான் நம்ம புத்தியே வேலை செய்யுது. கடவுள் இப்படின்னா அப்படி போகுது, இப்படின்னா அப்படி போகுது. அப்போ கடவுள் இல்லாமல் நம்ம ஒன்றும் ஆகிறது இல்லை. முட்டாள்தனமான விஷயம் அங்கிற முடிவுக்கு வரும். அப்போ என்ன ஆயிடுது? பக்தி இல்லாமல் வெறுமையா அத்வைதம் கொள்கையை போதிச்சான்னா அங்கே அவன் நரகத்தை தான் செஞ்சுப்பான். குரு, சனி, கேது, இந்த மோட்ச கிரகங்கள் 3, மோட்சஸ்தானங்கள் 3. இது இந்த மோட்சக்கிரகங்கள் மோட்சஸ்தானத்திலேயே இருந்தாவோ ஏதோ ஒரு வழியே இருந்தாவோ இவங்க போன பிறவியிலே இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம வர்றாங்க அணிவை தேடி வர்றவங்க பூரா பார்த்தீங்கன்னா போன பிறவிலேயே இருந்து வர்றவங்க பார்த்தோம்னா பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். வணக்கம் சாமி. இப்போ ஆன்மீக நிறைய பேர் வர்றாங்க சாமி. கொஞ்ச நேரத்தில் காணாம போயிடுறாங்க. அவங்க பல பிரச்சனை மாட்டி பல விஷயங்களை சிக்கி என்ன அந்த சிறுவயசுல உள்ள தீவிரம் ஆன்மீகத்தில் இருந்தாரு பார்த்தா பின் நம்பர் ஆளே காணா அது மாதிரி ஆயிடுது. இது காரணம் என்ன? ஏன்னா அதே லைன்ல போகாம குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப தீவிரமா இருந்தவங்களாம் இப்போ காலப்போல் காணாம மாறிடுறாங்க. எல்லாம் மாறிடுறாங்க. அது என்ன காரணம்? அது காரணம் ஆகுறாங்கன்னு கொஞ்சம் எல்லாம் சொல்றாங்கன்னா அது காரணம் ஆழமான காரணம் இருக்கு. உண்மையிலேயே பல பிறவிகளில் தேடுதல் உள்ள. இப்போ நமக்கு தெரிஞ்சது இப்போ நம்ம வயசுக்காரங்க தான். இப்போ நான் இருக்கேன்னா 50 வயசு இருக்குது. ஏன்னா எனக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்து ஜனங்கள் தான் இருக்காங்க என்கிட்ட. இன்னும் ஒரு 50 வருஷம் இந்த யாருமே இருக்க மாட்டாங்க. அதை யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இருக்கிற காலத்தில் இருக்கவங்க தான் நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி யாரோ சொல்லி வச்சதான் நம்ம செய்கிறோம். நமக்கா இண்டிவிஜுவல் கருத்து வந்துடுறதில்லை. கருத்து உடனே வந்துடுறதில்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய எனக்கு அனுபவம் பெரிய ரகசியமும் இருக்குது. இப்படி சொல்லியில்ல ஆன்மீகம்னு வராங்க போயிடுறாங்க ஓடிடுறாங்க நிற்கலைன்னு சொல்லி இதுக்கும் காரணம் இருக்குது. இப்போ எல்லா விஷயமும் ஒரு மனிதனுக்கு பல பிறவிகளில் இருக்கிற பதிவு வந்துக்கிட்டே இருக்குது. பல பிறவிகளில் இருக்கிற பதிவு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா பல பிறவிகளில் எப்படி பிறந்தோமோ அனுபவங்களும் பதிஞ்சிருக்கு. அப்போ இந்த பிறவியில் அந்த விஷயங்கள் பூரா நமக்குள்ளே இருக்குது. இப்போ நான் போகிற பிறவியில் பல வகையான ஆன்மீக அனுபவம் பெற்றிருப்பேன். அந்த அனுபவங்கள் பூரா இந்த பிறவியில் நமக்கு ஞாபகத்துக்கு வராது. இந்த பிறவியில் ஞாபகத்துக்கு வராது. ஆனால் நமக்குள்ள பதிவு இருக்குது. இது என்னுடைய அனுபவத்தோடு சேர்ந்து சொல்கிறேன். இது இதுக்கு ஆதாரம் நானே என் அனுபவத்தோடு சேர்த்து சொல்கிறேன். இது 100க்கு 100 சத்தியமானது. இது நான் ஆழமாக நம்புகிறேன். சிலது நம்ம குணமே எப்படின்னா சில நேரங்களில் நம்ப மாட்டேன். எல்லா விஷயங்களும்
நான் பல கோயிலுக்கு போயிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் அறிவு அதை ஆதாரத்தை தேடும். ஆதாரத்தை தேடும்போது ஒரு விரக்தி வந்துடும், போடா இல்லை இவனும் எழுதி வச்சுருக்கான், ஏதோ சொல்லி வச்சுருக்கான்னு. ஆனால் அனுபவ ரீதியாக வரும்போது நமக்கு ஒரு வினாக்கள் மாதிரி இருக்குது. எப்படின்னா எனக்கு வந்து படிப்பு அறிவுங்கிறது நான் ஒரு 3வது நாளாக தான் படித்தேன். 3வது நாள் தான் படித்தேன். எந்த ஒரு விஷயமும் வந்து நமக்கு வந்து அந்த எழுத்துக்கூட்டி படிக்கிறது தான் வரும். அது மாதிரி தான் இருந்தோம். இப்போ நமக்கு உள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து இது எப்படி நம்மளே சொல்கிறோம், எப்படி இதை சொல்கிறோங்கிறது நமக்கே விசித்திரமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். காரணத்தை கண்டுபிடிக்கும்போது செவி வழியாக பேசுகிறாங்க. இப்போ நீ ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு வச்சுக்க. விஷயத்தை சொன்ன உடனே உனக்கு அதில் இருக்க 100% 10% தான் சொல்கிறேன் உனக்கு. நீ சொல்கிற படிச்சிருக்க நிறையா, படிச்சுட்டு 10% சொல்கிறேன். ஆனால் நீ சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ அந்த 10% சொல்கிற இல்லை, சொன்ன உடனே எனக்கு 100% தெரியுது, உள்ளிருந்து வருது. ஆனால் நீ அதை சுவிட்சு போட்டு விட்டுற. அதை ஞாபகப்படுத்தி விட்டால் தான் வருதோ தவிர இல்லைன்னா வரலைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வருது எப்படி அந்த நம்ம மெய் மறந்து போயிருக்கோம். ஏதோ வார்த்தை அந்த சப்தம் காது வழியாக போய் அந்த மூலத்தை தொடும்போது இந்த அதிர்வு பல பிறவியில் இருக்கிற அந்த சில விஷயங்கள் வந்து விழிப்புணர்வு பெறுது. இதை மட்டும் நான் 100க்கு 100 நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். சில யாராவது ஒரு சொல்லுவாங்கன்னா அந்த சொல்கிறது ஒரு முழுமையாக இருக்காது, ஆனால் முழுமை நமக்கு தெரிஞ்சு போகும். ஜோதிட விஷயமா எது இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அந்த முழுமையான விஷயம் வந்து நமக்கு எங்கேயோ இருந்து வந்த மாதிரி இருக்கும், ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னு, ஆன்மீகத்தில் எப்படி வராங்க போகிறாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்குன்னு சொல்கிறேன். அப்போ பல பிறவிகளில் தேடுதல் உள்ளாங்க இருக்குவாங்க ஒருத்தையா, அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப உள்வாங்கிடுவாங்க. அந்த பல பிறவிகளில் அந்த தேடுதல் இல்லாமல் தற்காலிக பிரச்சனைக்காக வர்றாங்கல்ல. இன்னைக்கு பூரா யார் வர்றாங்கன்னா பிரச்சனைக்காக வர்றாங்க, வந்து போயிடுறாங்க. ஏதோ நடக்கும், இப்போ ஒரு பொண்ணு அதை செஞ்சு நடக்குன்னு வராங்க, அப்புறம் அதில் நடக்கிற என்னன்னு போயிடுறாங்க. அப்போ அதில் நிலையாக நிற்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்க பல பிறவியில் அனுபவப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் நிற்பாங்க, எல்லாரும் நிற்க மாட்டாங்க. இப்போ இதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, முதல்ல வந்து பக்தி, நம்மளை கடந்த கடவுள், இதில் வந்து ஒரு பெரிய நம்ம இந்து மதத்தில் கெட்டுப்போனது அத்வைத கொள்கை தான். அத்வைத கொள்கைனால தான் மனுஷன் வந்து வீணாப்பானான். அதில் வந்து ஒரு ஈகோவும் தன்முனைப்பு வந்துடுது, ஈகோவும் தன்முனைப்பு வந்துடுது. இதில் வந்து அத்வைத கொள்கையில் தான் வீணாக போனான். இப்போ வந்து முதல்ல வந்து பக்தி ஆரம்பத்தில் என் கதையே சொல்கிறேன். நான்லாம் அப்படியெல்லாம் நம்மளால் முடியுமான்னு கூட நினச்சி பார்ப்பேன். அவ்வளவு எல்லாருக்கும் தெரியுங்களா, 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிப்பேன், ஈரத்துணியாக வைப்பேன், இப்படியெல்லாம். இது பயத்தினால வந்தது, பயம் தேடுதல். ஆனால் பல பிறவியில் இருந்திருக்கு பயம் தேடுதல். வறுமையும் காரணம், எல்லாமே சொல்லணும்ல நான். வறுமை எல்லாம் இதெல்லாம் கொடுக்கும்போது தான் இறைவன் கொடுத்து தான் நம்மளை இந்த உடம்புக்குள்ளே புகை வச்சிருக்கான்னு நான் சொல்கிறேன். இந்த உடம்புல பல பிரச்சனையை வச்சு, சொந்தம் பந்த உணவுகளை வச்சு எல்லாம் பிரச்சனைக்குள்ளாக்கி நம்மளை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு ஞானத்தையும் கொடுக்குறான். நான் அனுபவத்தை என் அனுபவத்தை சொல்கிறேன். அவ்வளவு பிரச்சனைகளையும் அந்த ஞானத்தையும் கொடுக்குறான். அப்போ நமக்கு என்ன ஆகுது, அந்த பயத்தினாலே தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு துணையை தேடுறோம். அந்த பயத்தினால துணை தேடுறோம். கடவுளே பயம் வரும்போது தான் வருது. இது என்னன்னா, எல்லாரும் நல்லா இருக்க நம்ம பிரச்சனை. இந்த அடிப்படையில் நம்ம இறைவனை ஆழமாக தேடுறோம், பக்தி வந்துடுது. பக்தி வரும்போது யார் சொன்னாலும் நம்புகிறோம். அந்த வகையில் நான் நிறைய ஏமாந்துருக்கேன். பக்தியில் ஏமாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. இந்த ஏமாற்றங்களே என் கர்மா போன மாதிரி நினைப்பேன். ஒரு நேரத்தில் ஏமாற்றங்கள் வந்து பலவீனமாக இருக்கும், நம்மளையே நம்ம செருப்பை கொண்டு அடிச்சுக்கலாமான்னு இருக்கும். ஆனால் காலம் போக போக அந்த ஏமாற்றங்கள் தான் அவன் கர்மா தீர்வு காரணமாக இருந்தது. ஏமாறாமல் இருந்தால் கர்மாவை விடவே மாட்டோம், சல்லி காசு அவனுக்கு கொடுக்க மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். இந்த ஏமாற்றம்ன்றது நம்ம பலகீனமாக சொன்னாலும் அந்த ஏமாற்றத்தில் தான் நம்ம கர்மா போச்சுன்னு இருக்கேன். நான் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிருக்கேன், கர்மா போச்சு
அங்கிற ஒரு எதிர்மறையான ஒரு நிலை வந்தது. இல்லைன்னா அதை பற்றின கவலை வந்துடும். அப்போ பக்தி, ஆரம்பத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு போவேன், பக்தி மலை போட்டு போவேன். போயிட்டு வந்து இறங்குவேன்னா முருகனுக்கு போவேன், அப்புறம் வெள்ளியங்கிரி போவேன். மாற்றி மாற்றி போட்டு இந்த மனமே ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒன்று எதையாவது ஒன்றை தேடுதல், அந்த நம்பிக்கையில் ஆணுச்சு பக்தி. இப்போ இந்த பக்தியினுடைய தன்மை நிறைய விஷயங்கள் புக்கு வாங்கி படிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வாங்கி படிக்கிறோம். அப்போ புக்குகள் ஆழமாக படிக்கும்போது அப்போ அதில் யோகம் இந்த விஷயங்கள் எல்லாம் வருது, ஜோதிடம் எல்லாம் வருதா படிக்கிறோம். அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு அதில் ஆழமாக போயிடுறோம். அப்போ இந்த பக்தியை விட்டுட்டு கொஞ்சம் ஆழமாக போயிடுவோம். இது என்னுடைய அனுபவம். ஆழமாக போய் ஒரு கட்டத்தில் நாம் எதை செய்தோமோ அதை நாமளே கேவலமாக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. நாம் எந்த பக்தியில் எப்படி இருந்தோமோ, எப்படி நாம தான் தப்பு செஞ்சாங்க, தப்பு அப்போ என்ன நினைக்கிறது, இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே கொஞ்சோடு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அப்படியே கப்போம் எவ்வளோ விஷயம் இருக்குது, முட்டாள்தனமாக நம்ம கூட இருந்தவங்கள முட்டாள்தனமாக செய்கிறானுங்கன்னு சொல்லும். அப்படி அதுதான். அப்போ எங்கே வருது, அங்கே அத்வைத கொள்கையை படித்த உடனே அங்கே தான் நமக்கு ஆப்பு வச்சுருக்கான் கடவுள். அத்வைத கொள்கை, நான் கடவுள்ன்றான்ல, ஆப்பு எங்கே வைக்கிறான் அங்கே தான் வைக்கிறான். நாசமாக போய் பூராவுமே நான் கடவுள்னா இவங்க கடவுள் தான் நல்லா இல்லை இருக்கணும், எந்த பிரச்சனை பூரா அவங்ககிட்ட தான் இருக்கும். நான் கடவுளுங்கிறான். அதெல்லாம் எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக பேச்சு, பைத்தியக்காரத்தனமாக முட்டாள்தனமாக இது பண்ணுறாங்க. அத்வைத கொள்கை உணர்வால் அவன் மெய்மேருந்து போகிறது தான் அத்வைதம். அவனும் கடவுளும் ஒன்றும் ஆயிடுச்சு, எவன்கிட்ட பேச மாட்டான், அவன் வாட்டு ஏகாந்தம் போயிடுவான். அது கொள்கை, அது அத்வைதம். அதை போய் நடைமுறைப்படுத்தி பேசினான்னா அப்போ அது ஏமாத்துற வேலை தானே. அது நான் அனுபவப்பட்டவன்னு தெரிஞ்சேன். ஆஹா, இது என்னடா விரக்தியா போ, ஒன்றுக்கு நான் கடவுள்ன்றான். ஒரு மாதிரி ஈகோ வந்தது. நல்ல கேளு, நான் கடவுள் ஈகோ வந்தது. அப்புறம் எல்லாத்தையும் துச்சமான வச்சு பெருசாக இது பண்ணேன். அப்போ உடல் பாதிப்பு இதெல்லாம் வரும்போது எங்கடா போய் நம்ம கடவுள், இது எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தால் அப்போ மனம் மாறுது. ஆஹா, நமக்குள் மேலே ஏதோ இறைவன் இருக்கான். முட்டாள்தனமாக கொஞ்சம் வேலை படிச்சுட்டு நம்ம பிரதானமாக நினைச்சு இது பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு ஞானம் இறைவன் கொடுத்ததான். எல்லா விஷயம் ஏதோ ஒரு வழியை கொண்டு போய் ஜோதிடம் கூட தன்மணிப்பு தற்பெருமையிலே அடைஞ்சோம். 4 பேர் நம்மளை பிரமாதம் பிரச்சனை பின்னாடி போகிறோம். எல்லாமே அந்த உயரிய அந்த சிந்தனை வரும்போது எல்லாம் இயக்கிறதே கடவுள் தான். அந்த கடவுளுடைய அசைவில் தான் நம்ம புத்தியே வேலை செய்யுது. கடவுளுடைய அசைவில் தான் நம்ம புத்தியே வேலை செய்யுது. கடவுள் இப்படின்னா அப்படி போகுது, இப்படின்னா அப்படி போகுது. அப்போ கடவுள் இல்லாமல் நம்ம ஒன்றும் ஆகிறது இல்லை, முட்டாள்தனமான விஷயம் அங்கிற முடிவுக்கு வரோம். அப்போ என்ன ஆயிடுது, பக்தி இல்லாமல் வெறுமையா அத்வைதம் கொள்கையை போதிச்சான்னா அங்கே அவன் நரகத்தை தான் செஞ்சுப்பான். பக்தி இல்லாமல், பக்தி எப்போ இல்லாமல் போகணும்னா அவன் மெய்மறந்துட்டா பக்தி இல்லாமல். அப்போ அத்வைத கொள்கை தான். எப்போ இவனுக்கு மனம் இருக்கிறோ, மனம் இருக்கிற வரைக்கும் துவைத கொள்கை தான் சரியானது. உலக மக்களுக்கு பூரா அதான் சரியானது. அதெல்லாம் அவன் கோயிலுக்கு போகிறான், எல்லாம் சரியான துவைத கொள்கை மனம் இருக்கிற வரைக்கும் அதை விட்டானா இவனை தொலைஞ்சான். அந்த மனம் இல்லைன்னா அத்வைதமாக போகுது. அத்வைதங்கிறது மனம் இல்லாமல் போகும்போது போகிறது. அது அவனுக்கு நிகழக்கூடியது பக்கமாக புஸ்தகம் போட்டு சொல்கிறான். அப்போ அங்கே என்ன ஆகுது, இப்போ நம்ம சித்த வித்தைன்னு சொல்கிறோம். சித்த வித்தியில் தாடி மீசை வளர்த்துட்டு அலைகிறான், பூராவுமே விரக்தியில் தான் இருக்கான். சும்மா அவன் மறைப்பு பேச்சு தான் பேசுவான், அன்பு கருதான். அவன் தான் சொல்கிறான்ல, அவன் நான் கடவுள்றான்ல, மனமே குருங்கிறான். எப்போ மன குரு வரும்? குரு ஒடுங்கின மனம் தான் குரு. ஒடுங்கின மனம்னா அதுதான் அத்வைதம். மனம் ஒடுங்கிடுச்சு அத்வைதம், மனம் ஒடுங்கலே துவைதம். வெளியே தேடி தான் ஆகணும். மனம் விடுங்கலைன்னா இது ஆழமான சப்ஜெக்ட், வெளியே தேடி தான் ஆகணும். மனம் ஒடுங்கிடுச்சுன்னா அதுக்கு பேச்சே இல்லை. அந்த பேச்சே இல்லாத ஒன்றை நீ பேசிக்கிட்டாலும் செய்யணும். சித்த வித்தைன்றது பெரிய விஷயம். சித்த வித்தை அவர் சொன்னது விஷயம்லாம் நல்ல விஷயந்தான். அப்போ மனம் ஒடுங்கணும், ஒடுங்கிறதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. ஒடுங்காத வரைக்கும் நீ எங்கே பக்தியை பிடிச்சி தான் ஆகணும். பக்தி இல்லாமல் டக்குன்னு போயிட முடியாது. போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, எதுவும் பேச முடியாதான். அதான் இந்த விஷயங்கள். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா,
எல்லாருக்குமே ஒரு பக்தி நிலையிலேயே இருந்துட்டு ஒரு ஞானத்தை தொடாமல் போயிட்டா அதுவும் பிரச்சனை. எடுத்த உடனே ஞானம் ஒன்று வந்தான்னா அதுவும் பிரச்சனை. எடுத்த உடனே யோகம் ஞானம் இப்படி வந்தான்னா அதுவும் பிரச்சனை. முதல்ல பக்தி உருவாகாமல் ஒருவனுக்கு ஞானம் இது வந்துச்சுன்னா அது விரக்தி ஆயிடும், அது எதிர்மறையாக வரும். அந்த பக்தி இருக்கணும், பக்தியினுடைய முத்து நிலையில் ஞானம் இருக்கணும். இதுக்கு ஒரு ஆதாரமே இருக்குது. இப்போ நம்ம பெரிய பெரிய மகான்கள் ஞான கோவிலில் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. ஞான கோவிலை இதுக்கு உதாரணமாக ஞான கோவிலை பட்டினத்தார் விஷயத்தை நான் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, பட்டினத்தார் என்ன செய்கிறாரு, இது அவருக்கு 2 வகை இருக்குது வாழ்க்கையில். உடற்கூறுன்ற ஒரு வகையில் பட்டினத்தார் படத்தில் ஒரு பாட்டு வரும், டிஎம் பாடியிருப்பான். ஒரு மடமாவது ஒரு மனமாகின்ற பாட்டை ஆரம்பித்தா அதனுடைய முடிவு என்னன்னா, ஓர்படி நீரும் இல்லாத உடம்பை நம்புமோடி ஆகுமான்னு இப்போ பாடுறான். இப்போ அந்த பட்டினத்தார் இதில் அந்த பாடு முழுசாக இருக்குது, அந்த பட்டினத்தார் இதில் ஞான கோவில் இருக்குது. இதுக்கு ஆதாரமாக நான் சொல்கிறேன்னா, இப்போ பெரிய பெரிய சித்தர்கள் ஞானிகளே அது மாதிரி பாடியிருக்கும்போது நம்ம ஏமாத்துறோம், நம்மளே ஏமாத்துறோம். அப்போ தான் நினைப்பேன் அவங்களே இது மாதிரி பிரச்சனைக்குள்ளாயிருக்காங்க. அப்போ காலம்தான் நமக்கு விளக்குது. காலம் விளக்குறதுக்கு ஏதாவது அடிப்படையாக ஏதாவது காரணங்கள் நடக்கும். காரணங்கள் மூலியமாக தான் காரணம் நடக்கும். எதாக இருந்தாலும் ஏதோ நடக்கிறதுக்கு ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ பட்டினத்தார் அந்த பாடலை விரக்தியில் பாடுறார். அந்த பாடு இந்த உடம்பை ஒருபடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும்படியான. அதே பட்டினத்தார் இன்னொரு பூர்ணமாலை என்ற ஒரு பாட்டில் யோகத்தை நான் பிடிக்காமல் வீணாக போயிட்டேன்னு பாடுறார். மெச்சூரிட்டி வந்த உடனே இப்போ அதே மாதிரி தான் வள்ளலாறு 5ஆம் திருமுறைக்கு வரைக்கும் வழிபாடுலாம் நல்லா சொல்லியிருப்பார். முருகனை வழிபாட்டுக்கான 6ஆம் திருமுறை சுத்தமாக டோட்டலாக சிலை வழிபாடு ஒதுக்குறாரு, ஞானத்துக்கு போயிடுறாரு. அப்போ எவ்வளவு விஷயம் இருக்குது பாரு. அப்போ ஞானத்துக்கு போயிடுறாருன்றல, இறைவன் நம்ம கைக்குள்ளே பிடிச்சி வந்துட்டா வெறுமை ஆயிடும், நமக்கு பிரச்சனை இல்லை. இறைவன் வந்துட்டான் வர்ற வரைக்கும் நமக்கு பக்தி வேணும். அப்போ நம்ம எவனுமே இங்கே இருக்கிறவன் ஒன்றும் இறைவனை பிடிக்கிற ஆள் இல்லை, பக்தியை விடாமல் இருக்கணும். வந்துருச்சுன்னா பேசாமல் மௌனமாகி போயிடணும், அதுதான் உண்மை. பேசுகிறான் பாரு அவனை நம்பக்கூடாது, பேசுகிறான் பாரு நம்பக்கூடாது. இதை நான் அனுபவத்தை சொல்கிறேன். நானே தவம் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். தவத்தை பற்றி முதல்ல தெரியாது, ஆனால் தவம் பண்ணி ஒரு வகையான உணர்வு வருது. அந்த உணர்வுக்கு போகும்போது இப்படியே போயிட்டா பரவாயில்லையே, மறுபடியும் முழிச்சு ஒரு பயம் வரும். இப்போ இந்த பயம் வருதா, எனக்கு இருமையாகுதா, நான் தான் இவ்வளவு பேசுகிறேன், ஒரு விரக்தியில் பேசுகிறேன். நான் முழுசாக தவம் பண்ணும்போது இருக்க உணவே நிரந்தரமாக இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதுதான் அத்வைதம். இப்போ நான் அதுக்காக ஆசைப்பட்டு அதை உட்காந்து பண்ணுறோம், திரும்பி வெளியே வந்துடுறோம், திரும்பி பண்ணுறோம் வெளியே வந்துடும். அங்கே நமக்கு விரக்தி வந்துடுது. விரக்தி காரணம் என்னென்னா பக்தி நம்மளை விட்டு போகுது. நான் சொல்கிறேன், எனக்கு பக்தி போகுது. எங்கே தவம் ஆழமாக போகும்போது இவ்வளோ சுகமாக இருக்குது, இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, இதே சுபாக்கு சாமிங்கிறான் பூதங்கிறான், வெளியே போயிட்டு போய் கர்மம் பிடிச்சவன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அங்கே அமைதியாக அந்த இருக்கும்போது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது, மனம் இல்லாதப்போ சந்தோஷமாக இருக்குது, குருவாக இருக்குது. மனசு மெல்ல வந்தவுடனே வெளியே பார்த்தவுடனே விரக்தி வந்துடுது. அப்போ யாருமே நமக்கு இல்லையானா மறுபடியும் அந்த புறத்தை தான் மனம் பிடிக்குது. புறத்தை பற்ற வைக்கும் துவேதம். துவேதங்கிறது இறைவனை வெளியே தேடுறது. அதான் நம்ம வாழ்கிற மக்கள் பூரா அந்த ஞானிகள் அந்த மாதிரி உண்டு பண்ணியிருக்கான். கோவில் குளங்களை கட்டி நீ எப்படி வாழ்ந்துட்டு போகிறான், எல்லாத்தையும் விட்டவனுக்கு தான் அத்வைதம். எல்லாத்தையும் விட்டவன் அவனே நினைப்பான். இவ்வளவு விஷயத்தில் நம்ம இத்தனையும் விட்டுட்டு வந்துட்டா அப்புறம் உலகமே இருக்காது. அப்போ ஞானம்ங்கிற ஒரு தனித்தன்மை தானே, தனித்தன்மை வாய்ந்தது தானே. அப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான். இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா இந்த ஆன்மீகத்தில் நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மையாக இருக்கும். எல்லாம் தேடி வராங்கல்ல, புறப்பிரச்சனை அவங்களுக்கு பூர்வ ஜென்ம தொடர் இல்லை. ஆன்மீகத்தில் பூர்வ ஜென்ம தொடர் இல்லை, தற்காலிக விஷயங்கள். என்ன விஷயங்கள்? தேகத்தை சார்ந்த உடலை பற்றிய விஷயங்கள், தொழில் இல்லை பிரச்சனை. இந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் வர்றாங்க. பெரிய பெரிய விஷயத்தையெல்லாம் கேட்குறாங்க. சில பேர் எழுதுவான், அப்படியே
பெரிய இதான எழுதுவான், அவ்வளோதான் போயிடுவான், வரமாட்டான். இது நடக்கிறது 100க்கு 100. அப்புறம் எப்போவாவது ஃபங்க்ஷன் வச்ச போது டூர் வர்ற மாதிரி வருவாங்க, வந்து பார்த்துட்டு ஓடிடுவாங்க. அப்போ எப்படி இவங்களுக்கு இயற்கையாக இல்லை. இயற்கையாக இருந்தால் ஒரு தடவை சொன்ன போது அதை போய் உட்காந்து இப்போ தவம் பண்ணோம். அதை ஆமாம், அதை படிச்சுட்டு அவன் அதை அடையிறதுக்கு பார்ப்பான், திரும்பி வரமாட்டான். இதுதான் காரணம். எல்லாருக்கும் அந்த கர்மா இல்லை, எல்லாருக்கும் கர்மா இல்லை. இந்த கர்மா உள்ளவங்க கொஞ்சம் சுணருவாங்க, வரமாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் பயிற்சி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் யாரை பார்க்க முடியும்? இந்த போலிகள் தான் நம்ம அடிக்கடி பார்ப்போம். அங்கே இங்கே கொண்டாடிட்டு போவாங்க, சிறப்பு வச்சுட்டு போவாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு முடியும். அவங்களுக்கு ஒரு மாயை, அதில் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அதை நான் குறைய சொல்ல. அதுதான் உண்மை. அந்த பக்தி சரி முடியலையா, கடவுள் மேலே குரு பக்தி. குரு பக்தி பெரிய விஷயம். நீ கடவுள் எல்லாருக்கும் ஆதாரம் இல்லை, ஆனால் குரு நல்லா வாழ்ந்த ஒரு மனிதனை மையமாக வச்சு குருவை பக்தி கொண்டா, அதான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவி மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை குருவே நமக்கான பிரம்மங்கிறான், எல்லாம்ன்றான், எல்லாமே குரு தான்டா. அதே குருவாக ஏற்றுக்க. குருவாக எதை நீ ஆழமாக ஏற்றுக்கிறியோ, எதை நம்புறியோ, அது உன்னை வழிநடத்தி போகும். அங்கிறதான் உண்மை. உண்மையான குரு அங்கிறவ யாருன்னா, ஆன்மாவை தொட்டு காட்டி ஆன்மாவை கடத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்கிற மட்டும்தான் குரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் பஜகோவிந்தான்னு போட்டுப்பார். அதில் என்ன சொல்கிறாரு? உடம்பு பொய், எல்லாம் பொய், ஆன்மாவை பிடி, உடம்பு பொய், எல்லாம் பொய். அங்கிறது தான் உண்மை. அப்படி சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. வரலைன்னா எனக்கு அங்கே வேலை இல்லை. அதனால் மனிதனுடைய குணங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் நமக்கு எல்லாம் தருவான். நீ அதை செஞ்சால் இது கிடைக்கும், இதை செஞ்சால் அது கிடைக்கும், இப்படி சொன்னால் தான் வர்றாங்க. அப்போ எல்லாரும் அந்த மாதிரி செஞ்சால் அப்போ கூட்டம் சேர்த்துனா அது ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடும். நேச்சுரல் வியாபாரம். இப்போ உண்மையை சொன்னால் உண்மையான 4 பேர் இருப்பான், அவ்வளோதான். நம்மளை சுற்றி இருப்பான், அந்த 4 பேர் தான் இருப்பான். 400 பேர் வந்தான்னா அது ஆசை வார்த்தை காட்டுறது. நான் சொல்கிறது, தவம் பண்ணினா நீ நினைச்சது நடக்கும், நினைச்சதெல்லாம் நடக்காது, நினைச்சது எதுக்கு நடக்குது? நீ என்ன இது நிரந்தரமாக இருக்க போகிற? நிரந்தரமாக இல்லாதவன் நீயே போக போகிறவன். உடம்பு போனால் ஆன்மாவுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த ஆன்மாவுக்கு பாதுகாப்பான விஷயங்களை பேசுகிறவன் மட்டும்தான் குரு. உடல் உலக பற்றுகளை உருவாக்கி அவனை போதித்து அவனை தன் வலையில் சிக்க வச்சு செய்கிறவன் குரு கிடையாது. அதை நான் குறைய சொல்கிறது இல்லை, நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, அது ஒரு விஷயம், பெரிய விஷயம். ஆனாலும் அந்த நல்ல விஷயங்கள் தாங்கிறத கூட வியாபாரமாகிடுது. இப்போ இவங்க அதை வியாபாரம் மாதிரி செய்கிறாங்களா, அதை பிடிச்சவன் அவன் வியாபாரம் மாதிரி செய்கிறான். எல்லாருமே. அப்போ உண்மையாக யாரும் நம்புறதில்லை, யாரும் நம்புறதில்லை. அப்போ அதை ஆழமாக நம்ம கவனிக்கும்போது உண்மையான குருங்கிறவர் இந்த தேகத்தை கடந்த ஆன்மாவுடைய பூர்ணமான நிலையத்தான் சொல்லணும். அந்த ஆன்மாவுக்கு தேகம் வினையினால் வந்தது. தேகத்தை சார்ந்த ஆசைகளை விடு, தேகத்தை சார்ந்த ஆசைகளை விடு, புலன்களுடைய அமைப்புகளை தொற, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எல்லாத்தையும் கழிச்சிட்டு உன்னை கவனிச்சிங்கன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். எது நீ என்ன இது பண்ணுறியோ எல்லாமே உன்னுடைய ஆன்மாவுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். இறைவனுடைய பொருள் கிடைக்கும்னு எவன் சொன்னாலும் அது சரியில்லைன்னு அர்த்தம். இறைவனுடைய அருள் தான் தேவை, இறைவனுடைய பொருள் தேவையில்லை. ஏன்? இறைவன் பொருள் தான் எல்லாமே. இந்த உடம்பே இறைவன் பொருள் தான். அப்போ இறைவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த உடம்பே இறைவன் கொடுத்த பொருள் தான், உடம்புக்கே ஆசைப்படக்கூடாது. அப்போ இறைவன் பொறுத்து அருள்ங்கிறது இறைவன் தான். அருளை மட்டும் நினைக்கணும், அருளை மட்டும் நினைச்சு வர்றவன் மட்டும்தான் ஆன்மீகம். அதனால் தண்ணீரை போடுறான் பாரு, காசு பணம் எல்லாத்தையும் தண்ணீர் பெற்று வர்றான் பாரு, அவன் பரவாயில்ல. ஏன்னா காசு இருந்தால் எல்லாம் அதிகாரம் பண்ணலாம் செய்ய முடியல, எல்லாம் போய் காசு இருந்து ஒன்றும் செய்ய முடியலங்கும் போது அவன் ஆன்மீகத்துக்கு வந்தானே பரவாயில்ல. அப்போ வெள்ளைக்காரெல்லாம் பாருங்கள், எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆன்மீகம் தேடல் இருக்கும். இங்கே பிச்சைக்கார பையன் அவங்ககிட்ட ஏதாவது பிடுங்கிறதுக்கு பார்ப்பான். எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. வசதி வாய்ப்பு உள்ளவங்களை நல்ல சில இடங்களில் நல்லா சுத்தமாக க்ளீனாக இருந்தால் தான் அவங்க வருவாங்க. நீ
வசதி வாய்ப்பு அவங்க வரணும்னா அங்கே அலங்காரம் பண்ணி வச்சுருக்கணும். அருவும் இல்லாமல் அவங்க வந்து உட்காந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணாலும் அங்கே வருவாங்க. அந்த அலங்காரத்தை மனம் விரும்பும்போது ஆன்மீகம் வராது. அலங்காரத்தை கடந்தா தான் ஆன்மீகம். அலங்காரமும் ஜோடனை இதெல்லாம் வந்துச்சுன்னா வரவே வராது. மனம் வந்து அதை விரும்பும். சரியா வருமா? உண்மையான கடவுளே வந்தாலும் விரட்டி விட்ருவான். உண்மையான கடவுளே வந்தால் கூட விரட்டி விட்ருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பக்தியை வந்து விடக்கூடாது. பக்தியினுடைய நிலை தான். அதனால தான் சில விஷயங்கள் பக்தியும் யோகம் வந்துச்சுன்னா யோகம் பண்ண முடியலைன்னாலும் பக்தியை பிடிச்சிட்டு போயிடலாம். அதனால தான் குரு பக்தி அணுங்கிறது.